செய்திகள் தொடர்கின்றன. வர்த்தகர்கள் பலன் பெற வணிகர்கள் நல வாரியம் ஆரம்பிக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் விஸ்வநாதன் வலியுறுத்தியுள்ளார். இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் விஸ்வநாதன் நிருபர்களுக்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்தார். புதுச்சேரியில் ரவுடிகளின் அராஜகத்தை கண்டித்து வியாபாரிகள் நேற்று கடையடைப்பு போராட்டம் நடத்தினர். மாநில அரசு மெத்தனம் காட்டாமல் ரவுடிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், ரவுடிகளுடன் தொடர்புடைய அரசியல்வாதிகள் யார் யார் என வெளிப்படுத்த வேண்டும். ஒரு குற்றவாளி கைது செய்யப்பட்டால் உடனே வெளியில் வந்து விடுகிறார். எனவே மக்கள் நலன் கருதி சட்டத்தின் பிடியையும் நீதிமன்றத்தின் பிடியையும் இருக்க வேண்டும் என்றும், வர்த்தகர்கள் பலன் பெற வணிகர் நல வாரியம் ஆரம்பிக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தனியார் பள்ளி கட்டணத்தை நிர்ணயிக்க குழுவை உடனடியாக நியமிக்க வேண்டும். சென்டாக் பணம் சரியாக செலுத்தாததால் தனியார் கல்லூரி மாணவர்கள் அதிக கடன் வாங்கும் நிலை உள்ளது என்றும், வாட்வரி குறைத்ததால் பயன்பெற்றது மக்களா அல்லது வியாபாரிகளா என்பதை தெரிவுபடுத்த வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். காமன்வெல்த் மாநாட்டில் இந்தியா பங்கேற்க கூடாது என வலியுறுத்தி பூரான்கள் இயக்கம் சார்பில் இரத்த கையெழுத்து இயக்கம் நடத்தப்பட்டது. இலங்கையில் நடைபெறும் காமன்வெல்த் மாநாட்டில் இந்தியா பங்கேற்க கூடாது என்பதை வலியுறுத்தி இந்திய பூரான்கள் இயக்கம் சார்பில் இரத்த கையெழுத்து இயக்கம் புதுச்சேரி தலைமை தபால் நிலையம் எதிரே இன்று நடந்தது. இந்நிகழ்ச்சிக்கு இயக்க தலைவர் போன்ஸ் ரமேஷ் தலைமையில் செந்தமிழர் இயக்க தலைவர் தமிழ்மணி, தமிழக வாழ்வுரிமை கட்சி அமைப்பாளர் ஸ்ரீதர், அலைகள் இயக்க தலைவர் பாரதி ஆகியோர் கலந்து கொண்டனர். இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு இரத்தத்தால் கையெழுத்திட்டனர். இந்த இரத்த கையெழுத்துக்கள் பிரதமருக்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளது. இந்த கையெழுத்து இயக்கத்தில் இலங்கை அரசை காமன்வெல்த் அமைப்பில் இருந்து நீக்க இந்தியா உறுப்பு நாடு என்ற முறையில் அழுத்தம் கொடுக்க வேண்டும். காமன்வெல்த் மாநாட்டை இந்திய அரசு ஒட்டுமொத்தமாக புறக்கணிக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தப்பட்டது. காலி பணியிடங்களை நிரப்புதல் 80 உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகிற 30ஆம் தேதி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட போவதாக இந்திய பள்ளி ஆசிரியர் கூட்டமைப்பு அறிவித்துள்ளது. இதுகுறித்து இந்திய பள்ளி ஆசிரியர் கூட்டமைப்பை ஒருங்கிணைப்பாளர் ஜெயராமன் நிருபர்களிடம் கூறுகையில் இதனை தெரிவித்தார். ஆசிரியர் தின விழா நடத்த மாணவர்களிடம் கட்டாய வசூல் செய்வதை கண்டித்தும், ஏசிபி வழங்காமை, காலி பணியிடங்களை நிரப்பாது பணி சுமையை அதிகரித்தல், பட்டதாரி ஆசிரியர்களின் ஊதிய முரண்பாட்டை சரி செய்யாமல் பெரும் பணம் இழப்பை சந்திக்கும் அவலம், பணியிட மாற்றத்தை முறையாக வழங்காமல் காலம் கடத்தும் நிர்வாக கோளாறு, தொடக்கப் பள்ளிகளின் எண்ணிக்கையை குறைக்கும் வகையிலும் மாணவர் சேர்க்கையை தடை செய்யும் வகையில் முன் ஆரம்ப பள்ளி ஆசிரியர்களுக்கு நிரந்தரம் வழங்காமல் அவர்களின் உழைப்பை சுரண்டல், இதுபோன்ற ஆசிரியர் விரோத போக்கினை துறை உடனுக்குடன் கைவிட வேண்டும். இவற்றை முன்னிறுத்தி வருகிற 30ஆம் தேதி மாலை கல்வித்துறை வளாகம் எதிரில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துவது என பேட்டியின் போது அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரி காவல்துறையின் அலட்சிய போக்கை கண்டித்து ஐஜி அலுவலகத்தை முற்றுகையிடப் போவதாக அம்பேத்கர் தொண்டர் படை ஆலோசனைக் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. புதுவையில் புரட்சியாளர் அம்பேத்கர் தொண்டர் படை அமைப்பின் ஆலோசனைக் கூட்டம் நடந்தது. மாநில தலைவர் பாவடராயன் தலைமையில் கலைமணி, இளங்கோ, ஏழுமலை, செல்வபாண்டியன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். கடந்த 12ஆம் தேதி அலுவலகத்தில் புகுந்து பொருட்களை சூறையாடிய நபரை குறித்து ஓதியஞ்சாலை காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்காததற்கு கூட்டத்தில் கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. மேலும் போலீஸை கண்டித்து வரும் 3ஆம் தேதி அண்ணா சிலை அருகிலிருந்து பேரணியாக சென்று ஐஜி அலுவலகத்தை முற்றுகையிடுவது என முடிவு செய்யப்பட்டது. புதுச்சேரியில் நடைபெற்ற வாலிபராஜா என்ற திரைப்படத்தின் படப்பிடிப்பினை பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். சுற்றுலா தலங்களில் ஒன்றான புதுச்சேரியில் சினிமா படப்பிடிப்புகள் அதிகரித்து வருகின்றன. இந்த வகையில் இயக்குநர் கோகுல் இயக்கத்தில் வெளிவரவுள்ள படம்தான் வாலிபராஜா. இப்படத்தில் கதாநாயகனாக கண்ணா லட்டு திங்க ஆசையா படத்தில் நடித்த சேது, கதாநாயகியாக நிவியா ஆகியோர் நடிக்கின்றனர். இந்த படத்தில் வரும் ஒரு காட்சியை இருதய ஆண்டவர் ஆலயம் அருகே திரைப்படமாக்கப்பட்டது. இதனை பொதுமக்கள் பார்த்து ரசித்தனர். புதுச்சேரி சுந்தரவதன கிருஷ்ணன் திருக்கோயிலில் நடைபெற்ற கிருஷ்ண ஜெயந்தி விழாவில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். புதுச்சேரி பாரதி வீதியில் உள்ள ஸ்ரீ சுந்தரவதனா கிருஷ்ணன் திருக்கோவிலில் ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தியின் 78வது ஆண்டு விழா வெகு விமர்சையாக நடத்தப்பட்டது. இதனை ஒட்டி கிருஷ்ணருக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு கிருஷ்ணரை பூவால் அலங்கரித்து பொதுமக்கள் வழிபாட்டுக்கு வைத்திருந்தனர். இந்நிகழ்ச்சியில் சமூக நலத்துறை அமைச்சர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமி நாராயணன் உட்பட திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு கிருஷ்ணரை வழிபட்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டை கோயில் அதிகாரிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர்.
அமெரிக்க டாலருக்கு நிகராக இந்திய ரூபாயின் மதிப்பு வரலாறு காணாத அளவு வீழ்ச்சியடைந்துள்ளது. இந்திய ரூபாயின் மதிப்பானது அமெரிக்க டாலருக்கு நிகராக மீண்டும் வரலாறு காணாத சரிவை சந்தித்துள்ளது. டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு ஒரே நாளில் 1.21% வீழ்ச்சியடைந்துள்ளது. மேலும் டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு இந்த ஆண்டு மட்டும் 19.2% வீழ்ச்சியடைந்துள்ளது. ரூபாயின் மாற்று மதிப்பு சரிந்ததால் டீசல், பெட்ரோலின் விலை அதிகரிக்க வாய்ப்பு உள்ளதாக கூறப்படுகிறது. ரூபாய் மதிப்பின் வீழ்ச்சி இந்திய பங்கு சந்தையிலும் எதிரொலித்துள்ளது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 150 புள்ளிகள் சரிந்து 5136 புள்ளிகளாக வீழ்ச்சியடைந்தது. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 17,500க்கும் கீழே சரிந்துள்ளது. சிரியா மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தலாம் என்பதால் ரூபாயின் மதிப்பு சரிந்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்த தகவலால் ஆசிய பங்குச்சந்தையிலும் சரிவு காணப்பட்டது. மேலும் ஆசிய பங்குச்சந்தை வீழ்ச்சி காரணமாக இந்திய ரூபாய் மதிப்பு சரிவை அடைந்துள்ளதாக கூறப்படுகிறது. பிரிட்டிஷ் பவுண்டுக்கு ரூபாய் மதிப்பு கடும் சரிவை அடைந்து 105% தாண்டியுள்ளது. சீனாவில் சிறுவனை கடத்தி கண்களை தோண்டி எடுத்து விழிவின் படலத்தை மட்டும் திருடிச் சென்றது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சீனாவின் ஷான்ஜி மாகாணத்தில் லின்பென் என்ற பகுதியில் வசித்து வந்த பின்பின் என்ற சிறுவன் வீட்டுக்கு அருகே விளையாடி கொண்டிருந்தான். திடீரென அவனை காணவில்லை. சில மணி நேரங்கள் கழித்து முகம் முழுவதும் இரத்தத்துடன் அலறிக் கொண்டிருந்தான். சத்தம் கேட்டு சென்ற பெற்றோர் அவனை பார்த்தபொழுது திடுக்கிட்டு போயினர். அவனது 2 கண்களும் தோண்டப்பட்டு இருந்தது. அருகில் பார்த்தபோது சிறுவனின் 2 கண்களும் கிடந்துள்ளன. இதனை அழைத்து சிறுவனை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். மருத்துவர்கள் பரிசோதித்து பார்த்தபொழுது சிறுவனை கடத்தி கண்ணை தோண்டி எடுத்த கும்பல் சிறுவனின் விழி வெண்படலத்தை மட்டும் வெட்டி எடுத்துள்ளது தெரிய வந்தது. இதை கேட்ட பெற்றோர் அதிர்ச்சியில் உடைந்துவிட்டனர். சீனாவில் உடல் உறுப்பு தானங்களுக்காக 3 லட்சம் நோயாளிகள் காத்திருந்தாலும் ஆண்டுதோறும் 10,000 பேருக்கு மட்டும்தான் உடல் உறுப்புகள் கிடைக்கின்றன. இதனால் சட்டவிரோதமாக இப்படி கடத்தலில் ஈடுபட்டு மனித உறுப்புகளை வேட்டையாடி கள்ளச்சந்தையில் விற்பனை செய்யும் கொடூரமும் அரங்கேறி வருகிறது. ஆஸ்திரேலிய அணியின் தலைவராக தொடர்ந்து மைக்கேல் கிளார்க் நீடிப்பார் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஆஷஸ் டெஸ்ட் கிரிக்கெட் தொடரை 3-0 என்ற கணக்கில் ஆட்டத்தை இழந்த நிலையில் ஆஸ்திரேலிய கிரிக்கெட்டின் அணியின் திறமை வெளிப்பாட்டு முகமையாளர் ஆடம் பிரேசர் இதனை கூறியுள்ளார். நடைபெறவுள்ள இந்தியாவிற்கான கிரிக்கெட் விஜயம் தொடர்பான ஏற்பாடுகள் மற்றும் கண்காணிப்புகளை மேற்கொள்ளும் 3 அடங்கிய அணியின் கண்காணிப்பாளர் குழுவில் ஆடம் பிரேசரும் அடங்கியுள்ளார். இந்த நிலையில் மைக்கேல் கிளார்க் உலக தரம் வாய்ந்த வீரர் என கூறியுள்ள ஆடம் பிரேசர் அவரின் தலைவர் பதவிக்கு எந்த ஒரு அச்சுறுத்தலும் இல்லை என சுட்டிக்காட்டியுள்ளார். இன்றைய செய்திகள் நிறைவடைவதற்கு முன்பு புதுச்சேரியின் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை விவரம். இது தங்கமான உறவு. ஜோசாலுகாஸ். புதுச்சேரியின் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை விவரம். தங்கம் 1 கிராம் 2903 ரூபாய். வெள்ளி 1 கிராம் 61 ரூபாய். புதுச்சேரி அரசின் தவறுகளை கண்டித்து வீதி வீதியாக காங்கிரஸ் சார்பில் போராட்டம். கண்ணன் எம்பி பேட்டி. மின்துறை தலைமை அலுவலகத்தின் கேட்டை பூட்டி ஆளுங்கட்சி போராட்டம். புதுச்சேரியில் பரபரப்பு. சுகாதார ஊழியர் சங்கங்களின் சார்பில் கோரிக்கை பிரச்சார பயணம். கருணை அடிப்படையில் வேலை வழங்க கோரிக்கை. கல்லீரல் மற்றும் கணையத்தின் நோய்களுக்கான அறுவை சிகிச்சைகள் தொடர்பான சான்றிதழ் பயிற்சி ஜிப்மர் மருத்துவமனையில் தொடக்கம். வர்த்தகர்கள் பலன் பெற வணிக நல வாரியம் ஆரம்பிக்க வேண்டும்.
இந்திய கம்யூனிஸ்ட் வலியுறுத்தல். பூரான்கள் இயக்கம் சார்பில் இரத்த கையெழுத்து இயக்கம். காமன்வெல்த் மாநாட்டை இந்தியா புறக்கணிக்க வலியுறுத்தல். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.